Hi guys, hi, hello and welcome to Framing Latin யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஜூலை 5 ஃப்ரைடே அண்ட் 2024. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சீரீஸோடைய எபிசோடு ஒப்பீனியன் தான். ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 2 எபிசோடு 3 தி பர்னிங் மில். இதுதான் அந்த எபிசோடோட பேர். இந்த எபிசோடு டைரக்ட் பண்ணது யாருன்னா கீதா வசந்த் பட்டேல். ஸோ இதுதான். அண்ட் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிளான்ஸுகள் போயிட்டுருக்கோம். ஒரு பிளான் வந்து வார் எப்படி பண்ணுறது, எப்படி ஆப்போனண்ட்டை நம்ம அழிக்கிறது, முக்கியமாக ஏகன் வந்து ரெனிரா மேலே டார்கெட் பண்ணி பண்ணுவார். இன்னொரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரெனிரா வந்து வாரை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். இதை பண்ணால் இந்த ட்ராகன்லாம் இறந்துடும். அது பெரிய எல்லா ட்ராகனும் ஒருத்தர் ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஆபத்தான விஷயம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் செத்துருவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாஸ். ஒன்று வந்து கண்டிப்பாக வார் நடந்தே ஆகணும், இன்னொரு சைடு வந்து வாரே வேண்டாம், இது ரொம்ப ஆபத்து. ஸோ இதுதான் இந்த ஹோல் இதுலேயும் நடந்துகிட்ருக்கோம். அண்டு அதுக்கப்புறம் இவர் என்ன டேமன், அவர் பாட்டுக்கு வேறு ஒரு பிளேஸை கேப்சர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அண்ட் அவருடைய ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஒரு டார்க்காக, ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக, ஸ்லோவாக அண்ட் ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு அலுசினேஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போகும் அவருடைய ஸ்டோரி. ஸோ இதுதான். அண்ட் சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் ஹோல் பர்பஸ் ஆஃப் த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற மிகப்பெரிய ஒரு வார் ஒன்று நடக்குது. அந்த வாருக்கான எல்லா பில்டப் தான் அந்த ஹோல் எபிசோடும் இருக்குது. அண்டு இதுதான் அது நோக்கி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்ட் இந்த எபிசோடு வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்டு ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீன் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக படலை. முக்கியமாக பார்த்திங்கன்னா பிரேக்கன்ஸ், அதுக்கப்புறம் பிளாக்வுட் ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டை. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடு எடுத்து கான்வர்சேஷன் எடுத்துப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருவாங்க. அண்டு அந்த சண்டையில் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நல்லா எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் நல்லா எடுத்திருப்பாங்க. பட் கான்வர்சேஷன் சீன் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கணும், ரொம்ப லாங்காக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ரெனிரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க அந்த வாரில் நடக்கிறது. முக்கியமாக இந்த பிரேக்கன் அண்ட் பிளாக்வுட் இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு சண்டை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ரெனிராவும் அந்த இன்னொரு ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க பேர் என்ன, போன எபிசோடில் கூட கொஞ்சம் நல்லா ஹெல்ப்லாம் பண்ணாங்களே. ஸோ மைசாரியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒரு ஹெல்ப்பர் அண்ட் ஒரு அட்வைசர் மாதிரி நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த சீனும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நல்லா தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டேமன் வந்து ஒரு ஹை டவரை கேப்சர் பண்ணுவார். ஒரு டேமன் அங்கே பார்த்திங்கன்னா கேஸ்டலன் நினைக்கிறேன், ஆமாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார் சைமன் ஸ்ட்ராங்னு ஒருத்தர் இருப்பார். ஆமாம், அவர் தான் நினைக்கிறேன். அவர் தான் அந்த இடத்துல இருப்பார். அவர் பாட்டுக்கு எந்த ஒரு சண்டையும் போடாமல் சரண்டர் பண்ணிடுவார் அந்த இடத்துல. இவரும் ட்ராகன்லாம் வச்சுருக்காரு, அதுவும் டேமன் நல்லா சண்டையும் போடுவார். ஸோ அதெல்லாம் எதுக்குன்ட்டு அப்படியே விட்டுருவார். அவர் அந்த அந்த பிளேஸை கேப்சர் பண்ணுற சீனே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த சீன் நடிச்சிருப்பாங்க. அண்ட் மெயின் ரீசன் வந்து ஏன் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்ததுன்னா, அந்த டேமன் சிங்கிள் ஹேண்டடாக அதை கேப்சர் பண்ணுற சீனை மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டேமனுடைய பெர்ஃபார்மன்ஸு வெவ்வேறு எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். அதில் அந்த கேரக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்கோம். ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவர் எப்படி தைரியமாக ஒரு இடத்துல கால் வைக்கிறாரு. அவர் கொஞ்சம் சைக்கோபேத்தட்டிக்கான ஒரு ஈவிலான பர்சன் தான், கிட்டத்தட்ட இல்லை, சைக்கோபேத்தட்டிக் ஈவிலான பர்சன் தான். ஆனாலும் ஒரு சில விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா அவர் அந்த வார் விஷயம், அந்த சண்டை போடுறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணுறாரு. அது கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம். ஸோ அதனால் இந்த எபிசோடு கொஞ்சம் ரொம்ப
அந்த சீன் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேண்டிலில் அந்த அந்த கேஸ்டில் இருக்குல்ல, அந்த இவர் டேமன் கேப்சர் பண்ணுவார், அந்த இடத்துடைய டிசைனு, ப்ரொடக்ஷன் டிசைனு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிசன்ட்டும் ஏகனுடைய ஒய்ஃபும் பேசுவாங்க. அண்டு ஏகனோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிடும், ஆலிசன்ட் எங்கே இருந்தாங்கன்றது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கு. அண்டு அந்த 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 விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும், ஆனால் வெளில சொல்ல மாட்டாங்க. நல்லா அப்படியே எக்ஸ்ப்ரெஷனோடய அவங்க நடித்து காமிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஏகன் வந்து பார்த்திங்கன்னா டேமன் ஒரு இடத்துல வந்து செக்ஸ் பண்ணுற இடத்துல வந்து டேமன் இருப்பார். ஏகனுடைய பிரதர் ஏமாண்ட் அவர் இருப்பார். அவரை போயிட்டு ஸ்டாக்கிங் பண்ணுவார், ஹராஸ்மெண்ட் பண்ணுவார், புல்லிங் பண்ணுவார். ஸோ அந்த சீன் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு சீனை, ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் ஒருவேளை கோவத்தில் ஏமண்ட் வந்து அவரோட ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பக்கம் சாய்ச்சி விட்ருவாரோ, சொல்ல முடியாது, ரெய்னியரா பக்கத்தில். அண்ட் அவரோட மைண்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான். அண்ட் மோஸ்ட்லி அவருக்கு வந்து விருப்பம் இல்லை, அவருடைய ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நபரை மர்டர் பண்ணிச்சில்ல, அது வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. அண்ட் அது அவருக்கு அகெயின்ஸ்ட், அவர் மீறி நடந்தது. ஸோ அந்த சீன் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த எடுத்துருக்க விதம் நல்லாயிருக்கும், பட் ஆனாலும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது இந்த ஏமண்டை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது இது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருப்பார்ல, அந்த ஒரு விஷயம், அது கிறிஸ்டனும் ஆலிசன்ட்டுடைய பிரதரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேரன் ஹால் இடத்த நோக்கி போயிட்டுருப்பாங்க. ஒரு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் மாதிரி போயிட்டுருப்பாங்க, ஆல்மோஸ்ட்டாக சண்டைக்கு தான். ஸோ அவங்க போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா மூன் டான்ஸர் பெல்லாவும் அவங்களுடைய மூன் டான்ஸர்னு நினைக்கிறேன் அந்த ட்ராகன் பேர். அந்த பெல்லாவும் மூன் டான்ஸரும் பேட்ரோலிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க பேட்ரோலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் இருப்பார். கிறிஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகனை பார்த்துருவார். பார்க்கும்போது அவருக்கு ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே அலர்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிப்பாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீன் ரொம்ப நல்லா எடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட்டாக அந்த ட்ராகன் வந்து ஃபயர் பண்ண போகுதுன்னு நினச்சேன், பட் ஆனால் இல்லை. அண்ட் கிறிஸ்டின் வந்து தப்பிச்சிருவார், அவங்க டீம்மேட்டும் தப்பிச்சிருவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காகவே எடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டனும் அந்த ஆலிசனுடைய பிரதர் இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் சீன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நீட்டாக. ஒரு கொஞ்சம் கேட் அண்ட் மவுஸ் மாதிரி அந்த சீன் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டான சீன் வந்து பார்த்திங்கன்னா டேமண்டுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒன்று வரும். அவருடைய கசின் பேர் என்ன, ரெனேரியா வந்து பார்த்திங்கன்னா ஆலிசனுடைய பேத்தியுடைய பேரனுடைய தலையை ஸ்டிச் பண்ணுற மாதிரி அவளுக்கு கனவு வரும். ஜேரியா தான் நினைக்கிறேன் அந்த நபர் பேர், அந்த குழந்தை பேர், அந்த பையன் பேர். ஸோ ஜேரியாவோட தலையை ஸ்டிச் பண்ணுற மாதிரி கனவு வரும். ஸோ இதுதான். அண்டு அந்த சீன் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்டு அலுசினேஷன், ரியல், வெசல்ஸ், ட்ரீம் அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிங்கிள்டாக வரும் அந்த சீனு. டேமண்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனவு ஒன்று வரும். அண்ட் ஆல்மோஸ்ட்டாக ஏதோ ஒரு பர்சன் அவனுடைய மரணத்தை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி, ஏதோ ஒரு ஆபத்து வரம்போ போகிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கோஸ்ட்டாக என்ன ஏதுன்னு தெரில, பட் ஏதோ ஒன்று ஒரு மர்மமான ஏதோ பெரிய பிரச்சனையில் வந்து டேமன் ஆக போகிறாரு, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சீனுடைய சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த ஹோல் கேஸ்டில் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபேண்டனான ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பொலிட்டிக்கலாக அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடம்.
ஸோ அந்த ஹோல் பிளேஸோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் அந்த ஹோல் சீன் நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு டார்க்கான மிஸ்ட்ரி அந்த மிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு டார்க்கான ஒரு ஈவில் கேரக்டர் டேமன் அவரை நோக்கி போகுது. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் எண்டிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீனு. ஆலிசன்ட் அண்ட் ரெய்னரா. ஸோ ரொம்ப இந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு டேமன் சீன் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒன்று. ஸோ இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிமிஷம். இந்த ஆலிசன்ட் அண்ட் ரெய்னரா 2 பேருமே பார்த்திங்கன்னா இதில் மீட் பண்ணுவாங்க. இந்த பேர் என்ன, இதில் மீட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு கல்லறை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் மீட் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சீசன் 1லேயே இந்த இடம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். இந்த சீனும் கலர் கிரேடிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கேண்டில் கான்வர்சேஷன் அண்ட் ஆலிசன்ட்டும் ரெய்னராவும் பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அண்ட் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக அந்த ப்ராப்பர்சி ட்ரீமு, அந்த நைட் வாக்கர்ஸ் வரப்போகுது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னரா சொல்லுவாள். இதில் இந்த சீன் வந்து எப்படின்னா, ரெய்னரா ஒன்று பேசுவாள், ஆலிசன் ஒன்று புரிஞ்சுப்பா. ஆலிசன் ஒன்று பேசுவாங்க, ரெய்னரா இன்னொன்று புரிஞ்சுப்பாங்க. மாற்றி மாற்றி மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். அண்டு ஆலிசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த போர் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ அவங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இதுதான் ஆலிசனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதே சமயத்தில் ரெய்னரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மஸ்ட்டு. அவங்க வெறும் அவங்க குவீன் ஆகிறது மட்டும் கிடையாது. அதே சமயத்தில் அவங்க இந்த கிங்டம் அந்த ஹோல் பிளேஸையும் சேவ் பண்ணோன்னா அவங்களுடைய பதவியை காப்பாற்றியே ஆகணும். ஸோ அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அது எல்லாமே நல்லாவே ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை நம்மளுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக ரைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனால் சரியான ரைட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதான். அண்டு ஸோ இதுதான் கைஸ். ஓவராலாக எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயத்தில் நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுறேன். நான் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டிங்காக உள்ள எபிசோடு சொல்ல மாட்டேன். எபிசோட் 2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டிங் உள்ள எபிசோடு. அந்தளவுக்கு இந்த எபிசோடில் இல்லை. ஸோ இதுதான். அண்டு நான் வந்து சொன்னலை, இந்த எபிசோட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாலே நிறைய விஷயம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு செய்திகள்லாம் சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. பட் ஆனால் இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இதுதான். அந்த ஒரு எபிசோடும் அந்த எபிசோடை யார் டைரக்ட் பண்ணுறா, ஸோ அவங்கள பொறுத்தும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி டைரக்டர் மட்டுமா இல்லை ரைட்டரும் சேர்த்தா, ஸோ தெரில. பட் ஆனால் ரொம்ப ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதுதான் கைஸ். ஸோ அந்த எண்டிங் சீன் வந்து ஆக்சுவலாக நல்லாவே எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து கேம் ஆஃப் த்ரோனுடைய ரெஃபரன்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்குலாம் காமிப்பாங்க. அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரன்ஸு ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் ரெஃபரன்ஸு. ஸோ அதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸ் வந்து பரியல் பண்ணுவாங்க. அந்த பரியல் பண்ணுற சீனுடைய சினிமாட்டோகிராஃபி வந்து செம்மையாக இருக்கும். அந்த சன்னு 2 பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஒருத்தர் வந்து டிக்கிங் பண்ணிகிட்ருப்பார். அது எல்லாமே நிற்கிறது வந்து ரெய்னராவும் அவங்க அம்மாவா சிஸ்டரா எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இதான். ஏன்னா பார்க்குறதுக்கு சில டைம் ஒரே மாதிரி இருக்காங்களா, அதான். ஸோ அந்த சீன் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டேமன் வந்து இந்த கேஸ்டலுக்கு உள்ளே போவார்ல, அந்த சீனுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வர பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அண்ட் ஆலிசனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ். அண்ட் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சரி அவங்க ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு வில்லி மாதிரி தான் இதில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகன் அவரோட ஒய்ஃபு அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஏமன் அந்த கேரக்டரும் பார்த்திங்கன்னா
அவர் வந்து வீக்குன்னு சொல்ல முடியாது. அண்டு அவருக்குன்னு ஏதோ ஒரு பாத் ஒன்று இருக்குது. அந்த பாத்தை தேடி அவர் போகிறாரு. அண்டு ரொம்ப ரொம்ப ஒரு பசில்டான ஒரு இடத்துல இருக்கார். அண்டு அவருக்கு அநேகமாக கிளாரிட்டி கிடைக்கும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையிலையும் இருக்கார். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான். அண்டு மேபி அவரோட ஸ்ட்ரென்த் என்னென்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணி காமிக்க வச்சாலும் வைப்பாங்க. அந்தளவுக்கு அவரோட ஓன் கிங்டம்லேயே அவர் டார்ச்சர் அனுப்பிக்கிறாரு. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதான். அண்ட் ஓவராலாக இதுதான் என்னோடய ஒப்பீனியன். எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். ஸோ இதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்வுட் அண்ட் பிராக்கன்ஸு 2 பேருமே சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போடுற சீன் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இல்லாத மாதிரி இருந்தது. டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருந்தது. ஓகே, நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். அதுக்காக விட முடியாது. கொஞ்சம் லாங்கான சீன் இருக்கணும். ஒரு 2 குரூப்புக்கு சண்டை போடுறாங்க, பிளாக்வுட் அண்ட் பிராக்கன்ஸு. அதுக்கான ரீசன் எல்லாமே ரொம்ப ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்து பெரிய ஆர்குமெண்ட்டாக மாறி ஒரு பெரிய போர்க்குளமாக மாறிடுச்சு. அது ஓகே. பட் ஆனாலும் அது இன்னும் கொஞ்சம் சின்ன ஆர்குமெண்ட்டு கொஞ்சம் லென்த்தாக காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ இதுதான். அண்ட் ஓவராலாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓகே கைஸ். அண்ட் சினிமாட்டோகிராஃபி கிரேட் அண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருந்தது. ஓகே, பாய். ஓகே, டைம் வந்து 12:49. அண்ட் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய், பீஸ்.